ஹலோ கைஸ், உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கா? அந்த 100 ரூபாயை கூட உங்களால் தங்கமாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்கத்துடைய ரேட் எவ்வளோதான் ஏறினாலும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸை வந்து கொடுக்குறாங்க. தங்கமயில் ஜுவல்லரியாக இருக்கட்டும், லலிதா ஜுவல்லரியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய ஜுவல்லரிஸ் வந்து ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலராக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கமயில் டிஜி கோல்டு சேவிங் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நானும் அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன, அதோடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த ஸ்கீமை பற்றின டீட்டெயில்ஸை வந்து பார்ப்போம். நம்பர் 1, மினிமம் அமௌண்ட். அதாவது உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1000 ரூபாய் இருக்குன்னா 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். 50000 ரூபாய் இருக்குன்னா 50000 இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு எந்த லிமிடேஷனும் வந்து கிடையாது. பட் 1,75,000 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா உரிய டேக்ஸ் ஃபைலேஷன்ஸ் எல்லாம் வந்து காட்ட வேண்டிய அவசியம் இருக்கும், குறிப்பாக பேன் கார்டு முதல் கொண்டு. ஸோ அதை மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. இரண்டாவது டியூரேஷன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கீம்லையும் டியூரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதே விதத்தில் இந்த ஸ்கீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. டியூரேஷன் டேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 330 நாட்கள் வந்து டியூரேஷன் டேஸ் வந்து கொடுக்குறாங்க. மூன்றாவது மெச்சூர் பீரியட். இந்த மெச்சூர் பீரியட் 30 நாட்கள் வந்து கொடுக்குறாங்க. 330 நாட்கள் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, 30 நாட்கள் மெச்சூர் பீரியட் காத்திருந்து உங்களுடைய அமௌண்ட்டுக்கு உங்களால கோல்டு வாங்கிக்க முடியும். நான்காவது பெனிஃபிட்ஸ். இந்த பெனிஃபிட்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அதனால் தப்பான முறையில் இன்வெஸ்ட் பண்ணி லாபத்தில் நஷ்டம் அடைகிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஆனால் அதை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த பெனிஃபிட்ஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் இணைஞ்சு ஃபஸ்ட்டு 75 டேஸ் வந்து இருக்கு இல்லையா, அதாவது 75 நாட்கள். அந்த 75 நாட்களுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி அதுக்கு 5% உங்களுக்கு போனஸ் வந்து கொடுப்பாங்க. சொல்லப்போனால் இந்த 75 நாட்களில் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 500 ரூபாய் உங்களுக்கு போனஸாக கிடைக்கும். இல்லை 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் உங்களுக்கு வந்து போனஸாக கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 75 டேஸை கரெக்டாக பிளான் பண்ணி இந்த ஸ்கீமில் இணையிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் 76 நாள்லேருந்து 150 நாட்கள் வரைக்கும் 3.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. இட்ஸ் மீன்ஸ் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தா 151வது நாள்லேருந்து 225வது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 2% போனஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. அதாவது 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, 2 ரூபாய் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் போனஸாக. 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, 20 ரூபா உங்களுக்கு போனஸ் அப்படின்னு சொல்லி போனஸ் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்த 226 நாள்லேருந்து 300 நாட்களுக்கு 0.75% மட்டும்தான் உங்களுக்கு போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்ததாக 300வது நாள்லேருந்து 330வது நாட்கள் வரைக்கும் 0 ரூபாய். ஏன்னா நிறைய பேர் இந்த ஸ்கீமில் இணைஞ்சிருவாங்க. இணைஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், கடைசி நேரத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு லாபத்தில் நஷ்டம் தான் ஏற்படும். ஏன்னா போனஸ் அமௌண்ட் சுத்தமாக வராது. ஸோ நீங்கள் போனஸை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தயவு செய்து ஃபஸ்ட்டு 75 டேஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கோங்க. ஐந்தாவது ரிடம்ஷன். 330 நாட்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, 30 நாட்கள் மெச்சூரிட்டி பீரியட் வெயிட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஆப் மூலிமா. இல்லை நான் ஸ்டோர் மூலிமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலையும் இப்போ வரலையும் தமிழ்நாடு முழுக்க 58 ஸ்டோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் எங்கே உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல போய் நீங்கள் தங்கமாக வந்து கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆறாவது ரீஃபண்ட். இந்த ஸ்கீமில் நீங்கள் இணைஞ்சிட்டீங்க, இன்வெஸ்ட்டும் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் மைண்டு மாதிரி இல்லை கோல்டு வேணாம் எனக்கு பணமே கொடுத்துருங்க அப்படின்னீங்கன்னா அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பணம் கோல்டாக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால் நல்லா யோசித்து முடிவெடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏழாவது ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் அப்படின்னாலே இந்த வேஸ்டேஜ் தான். இந்த வேஸ்டேஜ் பீஸை போட்டு தீட்டுவாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது தங்கமயிலும் வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. கிட்டத்தட்ட 4 கிராமுக்கு மேலே போனால் தான் 2%. அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா 4%, 3% அப்படின்னு சொல்லி வேஸ்டேஜ் வந்து போடுறாங்களாம். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக டிசைட் பண்ணி எவ்வளோ கிராம் நம்ம சேவ் பண்ண போகிறோம், எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து குறைக்க போகிறோம், அது மூலிமா வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, அதே மாதிரி ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்குள்ளே நம்ம எவ்வளோ சேவ் பண்ண முடியும், போனஸ் எவ்வளோ வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து முடிவு பண்ணி ஸ்கீமில் இணைகிறது நல்லது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணி ஆகணும். 3% வந்து போடுறாங்களாம் ஜிஎஸ்டி.
இதில் இருக்கக்கூடிய கொடுமையே என்ன தெரியுமா? சில பேர் வந்து யோசிப்பாங்க, காயினா வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் வந்து பெருசா வராது, ஜிஎஸ்டி ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாது. நீங்க காயினா வாங்கினாலும் சரி, ஆபரணங்களா வாங்கினாலும் சரி, கம்பல்சரி ஜிஎஸ்டி பே பண்ணணும். வேஸ்டேஜும் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க கரெக்டாக டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது நல்லது. கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு தங்கமயில் டிஜி கோல்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து ஷோ அப் ஆகும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும். இதில் சைன் அப் அப்படிங்கிறத கொடுங்க. சைன் அப் கொடுத்துட்டு மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக பேர், மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி வந்து கேட்கும். ஸோ இதை கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், பேன் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அதையும் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து காட்டுறேன். என்டர் எம்பின் அப்படின்னு சொல்லி கேட்குது. அது ஒரு செக்யூரிட்டி நம்பர், அதை நான் வந்து கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலாக நான் விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த ஒரு சேவிங் ஸ்கீம் அப்படின்னே வந்து சொல்லலாம். தங்கத்தில் ஏதோ ஒரு விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். அதனால் வந்து ரூ. 100, ரூ. 200 இந்த மாதிரி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். ஆனால் காசு இருந்தும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி இப்போ யோசிக்கிறேன். ஏன்னா தங்கத்தோட ரேட் இப்போ அவ்வளோ ரேட் வந்து இருந்துகிட்ருக்கு. இப்போ அந்த பே நவ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி சுத்தம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ அப் ஆகும். இதில் வந்து அமௌண்ட்டு பாருங்கள், ரூ. 100 போட்டிங்க அப்படின்னா பெனிஃபிட் வந்து ரூ. 104 அப்படின்னு சொல்லி வரும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூ. 100க்கான வெயிட்டேஜ் எவ்வளோ தங்கம் அப்படிங்கிறதையும் காட்டும். ரூ. 200 போட்டால் அந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ரூ. 500 போட்டிங்க அப்படின்னா சேஞ்ச் அவுட் வந்து ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் போட்டு நீங்கள் பே நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக யூபிஐ அப்படின்னு சொல்லி கேட்கும். யூபிஐ போயிட்டீங்க அப்படின்னா ஃபோன்பேனா ஃபோன்பே, கூகுள் பேனா கூகுள் பே அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்கன்னா உள்ளே போய் நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு டேரெக்டாக தங்கமாக கன்வெர்ட் ஆகி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்து. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தங்கமயில் டிஜி கோல்ட் ஸ்கீமை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.